மிக்சர் செய்ய தேவையான பொருட்கள். மணிக்காரா பூந்தி செய்வதற்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அது கரைப்பதற்கு தேவையான தண்ணீர். ஓமப்பொடி செய்வதற்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, பிசைவதற்கு தேவையான தண்ணீர், தேவையான அளவு உப்பு 2த்துக்கும் போட்டுக்கணும். மிக்சர்ல வறுத்து சேர்ப்பதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் நிலக்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் அவல், கெட்டி அவலா இருந்தா நல்லா இருக்கும், 3 ஆர்க்கு கருவேப்பிள்ளை. காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். ஓமப்பொடி செய்வதற்கு இப்ப மாவு கலந்து வைக்க போறோம். முதல்ல இத கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இத பிசைஞ்சுக்கங்க. தண்ணி ரொம்ப சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க, அதே சமயம் ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைய ஆரம்பிக்கும். முறுக்கு நாழியில இந்த மாதிரி கண்ணச்சு போட்டு பிழியணும். முதல்ல ஓமப்பொடிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மணிக்காரா பூந்திக்கு மாவு பிசைஞ்சோம்ல அதே பாத்திரத்துல போட்டு கரைச்சிக்கலாம் மாவை. அடுப்புல வச்சு எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாவையும் கரைச்சி வச்சுட்டோம்னா முதல்ல ஓமப்பொடி பண்ணிட்டு அடுத்தது மணிக்காரா பூந்தி பண்ணி டக் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். மாவு கடலை மாவு போட்டுட்டு 1/2 கப் அரிசி மாவும் போட்டு இந்த தண்ணியையும் ஊத்தி அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட சேர்த்துக்கலாம். இதை இப்ப கலக்க ஆரம்பிப்போம். தோசை மாவு பக்குவத்துல மாவை கரைச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டது. ஓமப்பொடி பிழியலாம். இப்ப 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு நிறுந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். நம்ம தனியா ஓமப்பொடி பண்றாப்புல இருந்ததுன்னா ஓமத்தை அரைச்சிட்டு வடிகட்டி அதுல ஊத்திக்கங்க. ஒரே நேரத்துல 2 விதமா இதே மாதிரி மாவை பிசைஞ்சு பண்ணிட்டீங்கன்னா 2 காரம் ஒரே நேரத்துல நம்மளுக்கு செய்ய முடியும். ஓமப்பொடி பிழியும் போது கடைசி வரைக்கும் பிழிய முடியாது. எப்படியும் அதுல கொஞ்சம் மாவு இருக்கதான் இருக்கும். அந்த மாவை எடுத்து போட்டு அதோட கொஞ்சம் கடலை மாவு, பச்சரிசி மாவு எல்லாம் போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு ஈவினிங் டிஃபன் ஆக்கிடுங்க பகோடாவா. இல்ல அப்படிலாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த மாவை எடுத்து மணிக்காரா பூந்தி மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்து கரைச்சிருங்க. ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் மணிக்காரா பூந்தி மாவோட போட்டு கலந்துருக்கேன். அதை நொறுக்கியும் விட்டுடுமா. மணிக்காரா பூந்தி செய்யறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சாரணி இருக்கும்ல உங்க வீட்டுல, அதை எடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க. ரொம்ப தூக்கி வைக்காதீங்க, மேல தெரிக்கும். இப்படி ஊத்துனா போதும், அது பாட்டுக்கு விழும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா கரகரப்பா ஆகணும். அது இப்படி தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா நல்லா கரகரப்பா சத்தம் கேட்கும். அவல், நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கும். முதல்ல அவலை வறுத்து எடுத்துக்கலாம். அது ஃபுல்லும் பொரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு அடுத்தது போடணும். அடுத்தது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை லேசா வறுத்தா போதும், இல்லாட்டி கருகி போயிடும். நிலக்கடலைய கொட்டுவோம். இது ஆல்ரெடி வறுத்த கடலை, அதனால நான் உடனே எடுத்துடுறேன். இதுலயே அது இன்னும் கொஞ்சம் வறுபட்டுடும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தாண்டி பார்த்தோம்னா அந்த கடகடன்னு சத்தம் கேட்கும், அப்ப எடுத்துடலாம். இப்ப வறுத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தோசை கல்ல போட்டு சுத்தியும் வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணெய் பூரா நடுமயத்துல வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்சர்ல சேர்த்துருங்க. அப்பதான் அது காரம் அடிக்காம ரொம்ப நாளைக்கு மிக்சர் நல்லா இருக்கும். மிக்சருக்கு தேவையான காரத்தையும் உப்பையும் இந்த சூட்டோடையே போட்டு கலந்தீங்கன்னா ஈஸியா கலந்துரும். ஓமப்பொடியிலையும் மணிக்காரா பூந்திலையும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப வறுத்து போடுற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அவலுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ கையில எடுத்து எப்படி குலுக்கி குலுக்கி விட்டீங்கன்னா எல்லாம் கலந்துக்கும். ரொம்ப நிறைய இதுல அளவுல செய்யறாப்புல இருந்ததுன்னா ஒரு சாரணி வச்சு கலக்கலாம். இப்போ டக்குன்னு பண்ற மாதிரி, நினைச்ச உடனே பண்ற மாதிரி உள்ள ஒரு ரிப்பன் பகோடா பார்க்கலாம். இந்த கப்பால 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பால 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு,
அரிசி மாவு நீங்க கடையில வாங்கினதா கூட இருக்கலாம், ஆனா சலிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை நம்ம மிக்சியில போட்டு ஒரு திருப்பி நல்லா சலிச்சு கப்பியெல்லாம் போக அதையும் எடுத்துக்கோங்க. சலிக்காம இந்த ஒரு சின்ன துரும்பு இருந்தா கூட அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 5 பூண்டு பல்லு. நைவேத்தியத்துக்கு செய்யற மாதிரி இருந்ததுன்னா பூண்டு போடாம கூட இந்த ரிப்பன் பகோடா நீங்க செய்யலாம். இந்த பூண்டையும் இந்த உப்பையும் மிக்சியில போட்டுக்கிறோம். பூண்டும் உப்பு மட்டும் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சோம்னா சரியா அது அரைப்படாது. இந்த மாவுல இருந்து கொஞ்சம் இதுல எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட குறைச்சு போட்டதுனால தப்பு ஒண்ணும் இல்ல, போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா அரைப்பட்டுடும். பூண்டு போட்டதே தெரியாம நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சின்ன பீஸ் கூட இதுல இருக்காது உங்களுக்கு. இத இப்ப இதோட சேர்த்துடலாம். நம்ம இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு, இதை பாருங்க, இது ஊத்தும் போதே அப்படியே பொரியிற மாதிரி வருது பாருங்க. அந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிட்டு இதுல ஊத்தணும். ஊத்தி கலந்துக்கிட்டா நல்லா கரகரப்பா இருக்கும். எண்ணெய்க்கு பதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம். இந்த காய்ச்சி ஊத்துனோம்ல இதுல எண்ணெய், அது எல்லா மாவுலையும் படுற மாதிரி இந்த முதல்ல தண்ணி ஊத்துறதுக்கு முதல்ல இந்த மாவை பெசரிக்கணும். எண்ணெய் எல்லா மாவோடையும் சேர்ந்தாதான் எல்லா இதுவும் கரகரப்பா வரும். இல்லாட்டி அந்த எண்ணெய் சேர்ந்த இடம் கரகரப்பா இருக்கும், எண்ணெய் சேராத மாவு ஹார்டா இருக்கும். தண்ணி சேர்த்து பிசைய போறோம். இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கணும். ரொம்பலையும் ஒட்டாது, அந்த லெவலுக்கு பிசையணும். இந்த ரிப்பன் பகோடா அச்சை முறுக்கு நாழியில போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவை இதுக்குள்ள போடுறோம். ஒரு சின்ன பீஸ் மாவை எடுத்து இதுல போட்டா எண்ணெய் காஞ்சதுன்னா உடனே மேல வரும். இந்த வருங்க, மேல வருது. இப்ப நம்ம புழிய ஆரம்பிக்கலாம். தீய நல்லா ஹையில வச்சுக்கணும். இத ஒரு கிளறி விடுங்க. இப்ப சலசலப்பு கம்ப்ளீட்டா அடங்கிட்டுது. இப்ப நம்ம எடுக்க போறோம். மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுக்க வேண்டியதுதான். 5 நிமிஷம் மாவு பிசைய 10 நிமிஷம் அதை புழிஞ்சு எடுக்கிறதுக்கு 15 நிமிஷத்துல அது ரெடி ஆயிடும். ரிப்பன் பகோடா தயார். எடுத்த 1.5 கப் மாவுக்கு இந்த அளவுக்கு நாடாச்சு வந்திருக்கு. இத சீவல்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க. இத அவசியம் ட்ரை செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.